ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சோலோ லெவலிங் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து சாப்டர் 84 வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து விருந்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டீமன் கிங் இருக்கார் இல்லையா, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கிறாரு. விருந்து வைக்கும் போதே கேள்வி கேட்குறாரு, உனக்கு வந்து ஒரு கைடும் ப்ளஸ் வந்து இந்த பர்மிட் மேப்பும் இருந்தால் போதுமா ஸோ அப்படின்னு வந்து கேட்குறாரு. ப்ளஸ் வந்து நம்ம கிங்கோடைய மைண்ட் வாய்ஸில் என்ன இருக்குதுன்னா வந்து இவனுடைய ஷேடோஸ்க்கு எல்லாமே வந்து இவன் தான் வந்து தலைவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து சப்போஸ் வந்து சண்டை போட்டேன்னா நான் வந்து ஜெயிக்கிற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல. ப்ளஸ் வந்து இப்போ நான் வந்து அமுச்சு வச்சேன்னா அவளை வந்து நீ சேஃபாக வந்து கூப்பிட்டு போயிடுவியா, கூப்பிட்டு வந்து விட்டுருவியா அப்படின்னும்போது நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மைண்ட் வாஷ் என்னென்னா இந்த மான்ஸ்டர் வந்து மான்ஸ்டரோட பொண்ணுக்கு வந்து வரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு நம்ம கிங் வந்து ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறேன், அதுதான் வந்து பர்மிட் போல். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த பர்மிட் கையில் கிடச்சதுமே பர்மிட்டை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நம்ம ஈசாவை பார்த்து கேட்குறாரு. சரி ஈசா, நம்ம வந்து போவோமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து முன்னாடி வருது. என்னன்னா ஈசா வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பா போல். அந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க கான்வர்சேஷன் வந்து கேட்டிருக்கும் இல்லையா, ஒட்டு கேட்டிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமன் நோபல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் வந்து கேட்குறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் சப்போஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து பார்ட்டி கூட அடுத்த சர்க்கிள்குள்ளே போயிட்டு சண்டை போடலாம். சண்டை போடும்போது வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து பாயிண்ட் வந்து எடுக்கிறதுல வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து என்னது பாயிண்ட்டை நான் வந்து ஷேர் பண்ணணுமா, பாயிண்ட்ஸ் வந்து ஏறும் ஷேர் ஆகும்னு சொல்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி ஈஸாகிட்ட நான் வந்து போயிட்டு அடுத்த ஃப்ளோரில் வந்து சண்டை போடுவேன், நீ வந்து சண்டைக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, நீ வந்து ஜஸ்ட் வேடி தான் பார்க்கணும். ஸோ ஈஸாவும் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பர்மிட்டை யூஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டே வராங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, உன்னோட குதிரை இல்லாமல் நீ ஓகேவா வர முடியுமான்ட்டு. அப்போ ஈஸா சொல்கிறான், இல்லை சார் நான் வருவேன், ஒன்லி பார்ட்டி மெம்பர் மட்டும்தான் வந்து அடுத்த ஃப்ளோருக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும், அதனால் வந்து குதிரைலாம் கண்டிப்பாக வர முடியாது, அதனால் வந்து ஓகே தான் நான் கேரி பண்ணிப்பேன். அதே மாதிரி ஈஷா வந்து பேக்லேருந்து இருங்க சார், நான் வந்துட்டு கிரேஸ் கிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயினை வச்சு நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணலாம். நம்ம நெகோஷியேட் பண்ணலாமா? ஆமாம் சார், நாங்கள் டீமன் ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து செட் ஆகாது, அதனால தான் வந்து இந்த பாட்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், இது வந்து ஒரு ரீசனபிள் ரெக்வஸ்ட்டாக இருக்கும் கிராஷ் கிளான் கூட நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நம்போது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவும் வேணாம், ஸோ இங்கேயே ஒரு நிமிஷம் நான் போயிட்டு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, ஷேடோ ஆர்மியை வந்து வெளியே எழுப்புறாரு. அங்கே அந்த சீன் வந்து கட் ஆகுது. சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்குது போல் இந்த உலகத்தில். அந்த உலகத்தில் வந்து காமிக்கிறாங்க. பார்த்தோன்னா நம்ம கோக்கும் நேஷ்னல் லெவல் ஹண்டருக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே தான் மீட்டிங் நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் ஹண்டர் வந்து என்ன கேட்குறான்னா, இந்த ஹண்டர் சவுண்ட் வந்து பற்றி உங்களுக்கு தெரியுமா அவன் விஷயத்தை பற்றி அப்படிங்கும்போது, அவன் எங்கே இருக்கிறான் ஏதுன்னா எனக்கு அது தெரியாது சார், அவனை வந்து ட்ராக் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம், எங்கள் சர்வேலன்ஸ் டீமுமே வந்து அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்குன்னும் போது, நீ பொய் சொல்கிறது, ஸோ நீ சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யானு எனக்கு தெரியலையான்னும் போது கோ சொல்கிறாப்புல, ஒரு நேஷ்னல் லெவல் ஹண்டர்கிட்ட வந்து நாங்கள் எப்படி பொய் சொல்கிறது, இது வந்து ரொம்ப கஷ்டம்னும் போதே. ஸோ ஒரு பக்கம் அந்த விஷயம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து டாங்ஸோ வந்து இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பண்ணிட்டான் போலையே என்னுடைய ஆள் டாங்ஸோன்னும் போது நம்ம கோவுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்தது, உன்னுடைய ஆளா என்னடா இது ஏதோ ஒரு மேட்ரு மாதிரி, இவன் ஏதோ அமெரிக்கன் ஹண்டர் மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கானே டாங்ஸோவை பற்றி, டாங்ஸோ வந்து இங்கே சவுத் கொரியன் ஆள் தானே அப்படின்ட்டு யோசிக்கிட்டு இருக்காப்புல. இவனுமே இந்த நேஷ்னல் லெவல் ஹண்டர் வந்து பார்த்திங்கன்னா டாங்ஸோ சொல்லியிருப்பான் போல், இங்கே ஒரு 10வது ஹண்டர் இருக்கிறான் நீ வந்து பார்த்துக்குன்னு சொல்லி ஏன்னா சொல்லியிருப்பான் போல். அதனால தான் இந்த நேஷ்னல் லெவல் ஹண்டர் வந்து இறங்கி வந்து நேராக ஹண்டர் அசோசியேஷன் கிட்டேயே வந்து நம்ம ஹீரோ ஜின்னு வந்து பற்றி கேட்குறான். ஸோ ஜின்னு விஷயத்தை ஒரு பக்கம் வந்து தள்ளி வைப்போம். இன்னொரு ரெக்வஸ்ட்டுமே இருக்குது, இந்த டாங்ஸை வந்து இந்த நாட்டுக்கு வந்து மறுபடியும் வரேன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சுருக்கான் இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து டினை பண்ணணும்னு நினச்சி தான் சொல்கிறதுக்காக தான் வந்தேன், பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த வேலையை வந்து பண்ணிட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எதுவும் இங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். இப்போ தான் வந்து சீஃபுக்கு அந்த கோவுக்கு வந்து தெரியுது, நானே வந்து சரியான ஹைட்டு, ஆனால் இவன் வந்து என்னோட ஹைட்டாக இருக்கிறானே, இவன் பக்கத்தில் வந்து நான் குழந்த மாதிரி நிற்கிறானேன்றான். ஸோ அப்போலாம் பார்த்துக்கோங்க இவன் எந்தளவுக்கு ஜைஜாண்டிக்காக இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இவன் வந்து கிளம்புறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் போகும்போது சொல்லிட்டு போகிறான், ஜிஜு ஐலாண்டுக்கு வந்து நீங்கள் என்னை கூப்பிட்றதுக்காக இருந்தீங்க போல், பட் இருந்தாலும் அந்த ரெக்வஸ்ட் நான் வந்து எடுத்துக்கல, நான் வந்து இங்கே உங்கள் பார்ட்டி கூட வந்து ஜாயின் ஆகலை. ப்ளஸ் வந்து சவுத் கொரியாகிட்ட அந்தளவுக்கு ஒரு நேஷ்னல் லெவலில் ஹண்டரை வந்து ரெக்ரூட் பண்ணுறகிட்ட காசு இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து வாங்க நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ சீஃப் கிட்ட வந்து நம்ம கோ வந்து சொல்கிறாரு, நான் வந்து இதெல்லாம் வந்து யோசிச்சிருக்கவே கூடாது, என்னால் வந்து இவனை வந்து ஹையர் பண்ண முடியும்னு நினச்சேன் இல்லையா, இது வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் அவனை வந்து விட்டு தள்ளுங்க, இப்போ ஜப்பான் டீம் வந்து நம்ம ரைடுக்கு ஜிஜு ரைடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அங்கே இந்த சீன் கட் ஆகுது. இப்போ வந்து பிளைனை காமிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்பான் டீமில் இருக்க அந்த ஹண்டிங்
மெம்பர்ஸ் வந்து இப்போ இன்றைக்கே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பிளைன் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வந்து சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை தான் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நிற்பார் இல்லையா. இவர் என்ன பண்ணியிருப்பார், போய் அட்டாக் பண்ணிருப்பார். ஸோ இவர் அட்டாக் பண்ணது எல்லாமே வந்து ஹை லெவலில் டீமன் நைட்டு ப்ளஸ் வந்து டீமன் நோபல். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 81 இருந்தார் இல்லையா கடைசியாக நம்ம பார்க்கும்போது. இப்போ 87 இருக்கார் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ லெவலப் ஆகிருக்கார் இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இக்னிஸும் டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிருக்கிறாங்க. இக்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் வந்துருக்குது. இக்னிஸ் வந்து அடுத்த ரேங்க் வந்து போகிறதுக்கு அக்செப்ட் பண்ணணுமா. அப்புறம் அயன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரேங்க் டேங்க் வந்து அடுத்த லெவல் போகணுன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணுமா. வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது, சரி யோசிச்சுட்டு சரி அடுத்த லெவலுக்கு வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அக்செப்டுன்றாங்க. நம்ம ஹீரோ இக்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இருப்பார் இல்லையா. இப்போ வந்து எலைட் நைட்டுக்கு வந்து ப்ரமோட் ஆகிறாரு. ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லைட்டில் இருப்பார், இப்போ வந்து நைட்டுக்காக மாறுறாங்க. ஸோ இதில் வந்து இக்ரிஸ் தான் செம்ம ஹைலைட்டு. இப்போ வந்து இக்ரிஸ் வந்து எஸ் ரேங்க் கண்ட்ரு வெளி உலகத்தில் எந்த அளவுக்கு பவரில் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு பவரில் இருக்காரு நம்ம இக்ரிஸு. ப்ளஸ் வந்து செம்ம எனர்ஜி வந்து வெளிப்படுது. இக்ரிஸ் பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கிறாப்புல. ஸோ அதே மாதிரி வந்து டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ ரேங்க் மெம்பர்ஸில் வெளியே இருக்கிற அந்த ஏ ரேங்க் அண்டர் மெம்பர்ஸில் டாப் எவ்வளோ இருப்பானோ அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து வெளிப்படுத்துகிறாப்புல டேங்க்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸில் ஈசல்கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் வருது, சார் நீங்கள் எத்தனை கிளான்ஸ் வந்து கொண்டு இருப்பீங்கன்னு உங்களுக்கு எதனா தெரியுதான்னும் போது, உன்னை விட்டுட்டா உங்கள் கிளானை விட்டால் இன்னும் ஒரு 9 கிளான் வந்து மீதி இருக்குதுன்னும் போது, சார் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி 89th ஃப்ளோரில் இருக்கோம். சப்போஸ் நம்ம 19th ஃப்ளோரில் இருக்கோன்னா இந்த நோபல் நைட்ஸ் இருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் சண்டை போட்ட ஹை ரேங்க் நோபல்ஸில் விட இவங்க வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஈஸா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறா, சார் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து லெவல் போகும்போது நீங்கள் வந்து கொள்ளாதீங்க, என் கிளானுக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி வந்து ரெக்வஸ்ட் வச்சிங்களோ அதே மாதிரி வந்து அடுத்த கிளானுக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வைங்க. மேபி உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி ப்ராமிட் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து இதை வந்து பேச்சுவார்த்தையோடு முடிச்சுக்கோங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, நீ ஆல்ரெடி வந்து சொன்ன இல்லையா ஹைராக்கின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இப்போது சப்போஸ் நான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இல்லை, நான் வந்து வீக்காக இருந்தேன்னா நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சு என்னை வந்து பேசியிருப்பீங்களா மாட்டிங்களா, நீங்கள் வந்து என்னை வந்து கொள்றதுக்கு தான் முதல்ல பார்த்துருப்பீங்க. அதனால் அதே மாதிரி தான் இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து வீக்கராக இருந்தேன், என்னை வந்து அங்கே வந்து பேசுறதுலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, கொள்றதுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் அவங்களெல்லாம் வந்து கொண்டுட்டு இந்த ரேடிஷ் உங்கள் கிளானை வந்து நான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் கொண்டு வரேன் போதே, சார் அது வந்து ராடிஸ் இல்லை ராடீரு சார் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எதுவுமே வந்து கண்டுக்கல. அதே மாதிரி ஈஸா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், ஏன் சார் எங்கள் கிளானுக்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ அன்பு செலுத்திடும் போது ஒன்று எனக்கு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாப்புல. ஸோ ஹீரோடைய மைண்ட் வாஷ் என்னென்னா, இது அவள் வந்து பார்க்குறதுக்கு ஜின்னு மாதிரியே இருக்குன்றனால தான் இந்த பாசம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமனுக்கு தெரியல, டீமனுக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு, மூஞ்செல்லாம் சவுந்து போச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எபிசோட் வந்து முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ.